நண்பா நண்பா என்ன நண்பா 8 மாசம் ஆகுது, எப்பதான் படத்தை முடிக்க போற? 10 மாசத்துல குழந்தை பெத்த போறேன். நான் நண்பா நீ வேற வயிற்றுல கொட்டிக்கிற. அதனால பணமும் தர மாட்டான். லொகேஷனும் கூப்பிட்டு அவங்க வீட்டாண்டே பட்டாணி கொட்டி தான் பட்டாணி காடன்னா. அதனாலதான் இந்த லொகேஷன் பார்த்துருக்கேன், இதுதான் எடுக்கலான்ட்டு. சரி, இங்க என்ன எடுக்க போற? எவனுக்கு தெரியும், ஏதாவது எடுப்போம். அந்த ஆளை வச்சு இதுதான் எடுக்கிறேன் அதான் எடுக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணலாம் முடியாது. ஏதாவது வருது, இது மேயிற மாதிரி ஒன்று எடுக்க வேண்டியதுதான். மேயிற மாதிரியா? மாடு மேயுது, அவர் வந்து விரட்டுறாரு. அந்த மேயிற மாதிரின்னு அவரு மேயிற மாதிரி நீ ஏன் நினைக்கிற? ஓ நண்பா, அங்க ஒரு சிலை ஒண்ணு இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கிய. இந்த சிலை தான் சொன்னியா நண்பா? ஆமா நண்பா. நீ காமிச்சிய ப்ரொடியூசரு வித் ஹீரோன்னு, இந்த சிலையோட கூட எனக்கு ஒரு டியூட் வைக்கணுமா? இதெல்லாம் வச்சு நீ ஒன்று எடுத்துக்கொன்றிய. என்ன டேஸ்ட் உன் டேஸ்டோ தெரியல. வா நண்பா. நண்பா சொல்ற பைத்தியத்துல கொட்டிக்காத நண்பா. சரி, அதை விடு நண்பா. ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? பாதி நேரம் இங்க ஷூட்டிங் கூட வருது இல்ல, ஹீரோயின் தான் போன் பண்ணி பேசிருக்கான் அந்த ஆளு. அப்படியா? ஏன் உனக்கு போன் நம்பர் வேணுமா? நண்பா, என்ன போய் தப்பா நினைச்சீங்க பாத்தியா? நம்பர் வேணும் வேற படம் கமிட் பண்றதுக்காக. நீ இல்ல நண்பா, எல்லாரும் அப்படிதான் நம்பர் கேட்பானுங்க. வேற படம் கமிட் பண்ணி விடுறேன், எனக்கு தெரிஞ்ச படத்துல சேர்த்து விடுறேன்னு. அதே பாணிதான் நண்பா நீ. சத்தியமா நண்பா, நான் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. நீ எத்தனை சத்தியம் பண்ணாம பாத்துருக்கோம். வா போலாம். ஹீரோ வருஷம் நண்பா, டைம் ஆச்சு இன்னும் வரல. தோர்கார நண்பா. எதை பாத்துருக்காரு பத்தியா நண்பா? அது சிற்பம், அதை ரசிக்கிறாரு. அது சிற்பம் தான் நண்பா, உக்காரதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. இந்த சிற்பத்தாண்ட உக்காந்துக்காரன்னு சொன்னேன் நண்பா. இதெல்லாம் நோண்டி நோண்டி பேசினுக்காத, ஷூட்டிங் எடுக்கிற வேலையை பாரு நண்பா. சரி சார், ஷூட்டிங் போலாம் வாங்க. நீங்க எல்லாம் போய் ரெடி பண்ணுங்க, நான் வரேன். இப்போதைக்கு வர மாட்டான், நீ வாங்க. ஷூட்டிங் ரெடி ஆயிடுச்சுன்னு கூப்பிடுவானுங்க, போனா அரை ஹவர் கழிச்சு தான் எடுப்பானுங்க. அதனால தான் நான் இங்க உட்காந்துன்னு இருக்கேன். ராஜ்குமார் இங்க வா. சொல்லுங்கக்கா. இந்த சிலையை எடுத்து பேக்ல போடு. அக்கா பயமாக்குதுக்கா. என்கிட்ட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட்லாம் சொன்னா டக்குன்னு செய்வாங்க. அக்கா திருட்டு தப்பு இல்லையாக்கா? டேய், அம்மனே என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்கடா, அதுக்கு தான்டா சொன்னேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. என்னடா இது? உங்களை அம்மன் கேட்ட மாதிரி என்ன திருவள்ளுவர் வீட்டுக்கு இட்டுன்னு போக சொன்னாருக்கா. ஏண்டா, என்ன திருடுறது தப்பு இல்லையான்னு கேட்ட? அக்கா திருடுனா தப்புக்கா, வீட்டுக்கு கூட்டின்னு போனா தப்பு இல்லக்கா. சரி, இப்போ எடுத்த இடத்துல போய் வச்சிரு. ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது திருவள்ளுவர் உங்க வீட்டுக்கும் அம்மாவை எங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடலாம். சரிங்கக்கா. திருவள்ளுவர் கையில வச்சு என்னமா பண்றீங்க? சார், எனக்கு டைலாக் நல்லா வரணும்னு அவரை வச்சு வேண்டின்னு இருக்கேன் சார். ஆனா எந்த தாங்க இது? என்னம்மா அவன்றான்? அது திருவள்ளுவரை அவன் கையில வச்சிருக்கானா. நண்பா, ஷூட்டிங் எடுன்னா இவங்க திருவள்ளுவர் வச்சு எதை பேசினுக்கிறாங்க. சார், ஹீரோ இன்னும் வரலைங்க சார், அதனாலதான் திருவள்ளுவரை கும்பிட்டு இருக்கிறேன். பாத்தியா நண்பா, ஒரு மென்டல் அங்க உட்காந்து இருக்கு, இன்னொரு மென்டல் இதுகிட்ட பேசிருக்கு. இதை வச்சு எல்லாம் நான் எப்படியும் நண்பா எடுக்கிறது? இது வச்சிருக்கேன் சிலை உன் ஞாபகமா தான். அப்படியே சொல்ற? அக்கா மத்தியானம் தான் கல்யாணிச்சு. ஏ லூசே, டேக்கு போயிருக்கு, போய் உள்ள போய் நோஞ்சி பேசுற. எப்பா என் அசிஸ்டன்ட் இன்னைக்கு வரல, எனக்கு சாப்பாடு சொல்லிடுப்பா. பாத்தியா நண்பா, எவ்வளவு பதற்றத்துல இருக்கான். சோறு வரலன்னு அந்த ஆள் பேசியிருக்கான். நண்பா, சாப்பாடுன்றது எல்லாருக்கும் தேவை தானே? சோறே துண்ணாம நடிக்க சொல்லல, இப்ப நடிக்கும் போது சோறு சொல்றாங்களேன்னு சொல்றேன். சார் டேக் ஓகேவா? டேக்கு ஓகேவா? ஒன் மோர் போகணும். சார், இது யார் மிஸ்டேக்? ஒன் மோர் போனோம். உங்க அசிஸ்டன்ட் பண்ண மிஸ்டேக்மா. சார், அவன் பண்ண மிஸ்டேக் நான் ஏன் சார் ஒன் மோர் போனோம்? இந்த மாதிரி பீடிங்களை வச்சு எடுத்தா இப்படிதாங்க. நானும் ஒன் மோர் போகணுமா? நானும் ஒன் மோர் போகணுமா? நீங்க யாரும் போக தேவையில்ல, நான் தான் இப்போ ஒன் மோர் போகணும். நீ ஏன் நண்பா இப்போ ஒன் மோர் போனோம்? தெரியல நண்பா, சத்தியமா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சார் நானும் ஒன் மோர் போகணுமா? பாத்தியா, என்கிட்ட இருக்கிற கேமராமேன் அவரும் ஒன் மோர் போகணுமா, அசிஸ்டன்ட் ஒன் மோர் போகணுமா? யாருக்காக நான் ஒன் மோர் போறது, எங்க போறது சொல்லு பார்க்கலாம். கஷ்டம் தான் நண்பா. ஒன் மோர் எடுப்பீங்களா? அது நாசமா போச்சு. இப்போ உங்க டைலாக் தான் நீங்க தான் பேசுறீங்க. இங்க 2 பேரும் வந்து நின்ற அப்புறம் இவ்வளவு பெரிய மாளிகை உனக்காகத்தான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நான் சார் வாய மூணு இருந்தா போதுமா, பாத்துக்கவா. எல்லாம் என் வீதி. இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் உனக்காக தான். கட் கட் கட். இவ்வளவு பெரிய பங்களா உனக்குன்னு சொல்லணுங்க. சார் சார் இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, போயிடலாம் சார். இவ்வளவு பெரிய பங்களா உனக்காக தான். கட் கட் கட். என்ன சார், கரெக்டா தானே பேசுறாரு, ஏன் கட்டுன்றீங்க? என்ன டைலாக் பேசினாரு? இவ்வளவு பெரிய பங்களா உனக்காக தான். இந்த டைலாக் யார் சொன்னது? நீங்க சொன்னதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. நீங்க தான் சொன்னீங்க, அதான் சொன்னேன். நண்பா, என்ன நண்பா, என்னதான் பிரச்சனை? நான் சொல்லாத டைலாக்க சொன்னேன்றாங்க. சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. ஆமா, நீங்க சொன்னதுதான் அவங்க சொன்னாங்க. ராஜ்குமார், இவர் என்ன சொன்னாரு நீ சொல்லு.
ஷூட்டிங் நேரத்துல குறுக்க வர வேணாம்னு சொன்னாரு. அது இல்ல, எனக்கு இப்போ ஒரு டைலாக் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உனக்கு எந்த டைலாக் சொல்லியாக்கா? என்னோட டைலாக் இல்ல, அவருக்கு சொன்னாங்களே என்ன டைலாக், அது அவரு கேளுங்க. அவருக்கு தெரியலடா. அவர் டைலாக் அவருக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? இல்லடா, டைரக்டர் அவருக்கு சொன்னார்ல, அப்ப நீ கேட்டியா? என்ன? அதான்டா அவரோட டைலாக். அக்கா அந்த டைலாக் நான் கேட்கல. இப்ப அந்த டைலாக் என்னன்னு தெரியணுமா? ஆமாடா, அததான் கேட்டேன். எடுத்திருப்பாங்களா, அது போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அந்த அம்மா அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சது கூட இந்த ஆள் டைரக்டருக்கு தெரியலையா? என்ன நண்பா சொன்னேன்? அந்த டைலாக போட்டு பார்த்தா தெரியும்னா இன்னும் ஒருத்தர் கூட ஷூட் பண்ணல. ஷூட் பண்ணாதானே போட்டு பார்த்தா தெரியும். உனக்காக தான் மாளிகை. இதை சொல்றதை விட்டு பிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுக்காப்புல. சார் நண்பா, உனக்கு தப்பா நினைச்சு. சார், அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, சொல்லி தர வேண்டியதானே, எங்களை ஏன் குழப்புறீங்க? சொல்லித்தர எனக்கு தெரியும். உன்னை யார் அங்க சொல்லித்தர சொன்னது? தப்பா சொல்லி கொடுத்துட்டு இதை சொல்லித்தர வேண்டியது உங்களுக்கு தான் தெரியுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போப்பா, டேக் போலாமா? உனக்காக தான் இந்த மாளிகைன்னு சொல்ற. இது அப்பா சொல்லியிருந்தா சொல்லிட்டே இருப்பேனே. அதை தான் நீ சொல்லாம இந்த அம்மா சொன்னதை கேட்டுதான் இவ்வளவு சொன்ன. இப்ப புரியுதா? விடு நண்பா, அந்த ஆளுக்கு தான் புரியல. வழவழன்னு பேசிக்காம ஷூட்டிங் போ நண்பா. ஷோ, டேக் போலாமா? சார், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் சார். ராஜ்குமார், தண்ணி எடுத்து வா. பாத்தியா, டேக் போலாம். நம்ம தான் தண்ணி குடிக்கணும், முதுகு சொரியணும், தலை வாரணும். தண்ணி குடிக்கலாம் நண்பா. ஏமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கூடமா. ஐயோ, காலி ஆயிடுச்சே. ப்ரொடக்ஷன்ல எவ்வளவுதான் தண்ணி வாங்கி வைக்கிறாங்கன்னு தெரியல. டேய், தண்ணி வாங்கி வச்சிடறா. 2 கேன் வாங்கி வச்சிருங்க. எதை எடுத்து வச்சுக்கணும், எதை வாங்கி வச்சுக்கணும் தெளிவா இரு. டைலாக் மட்டும் பேசாத. டேக் போலாம். போலாம். ரோலிங் ஆக்ஷன். உனக்காக இந்த மல்லிகை. கட் கட் கட். யாரு ஆக்ஷன் சொன்னாங்க பேசிட்டு யாரடா என்ன டைலாக் நீ பேசுறேன்? நண்பா, நீ பாருன்னு ஆக்ஷன் சொல்ற, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? சாரி நண்பா, அவங்க கூட இருந்து அதுவா வந்துருச்சு. யார் சொன்னா? நான் கரெக்டா தானே சொன்னேன். குருமுட்டை விளக்கென்ன, நான் மாளிகைன்னு நீ மல்லிகைன்னு சொன்ன. சரி, இப்ப கரெக்டா சொல்றேன். சொல்லி தொலை. ரெடி, ஆக்ஷன். உனக்காக இந்த மாளிகை. எனக்காக இவ்வளவு பெரிய மாளிகை வாங்கிருக்கியா? இனிமேதான் சம்பாரிச்சு வாங்கலான்னு இருக்கேன். சீ, உன்னை லவ் பண்ணதுக்கு வேற எவனா பணக்காரனா பார்த்து லவ் பண்ணிருக்கலாம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். பணத்தை பார்க்காத. தவர், நேத்தும் உங்ககிட்ட பணம் இல்ல, இன்னைக்கும் உங்ககிட்ட பணம் இல்ல, நாளைக்கும் உங்ககிட்ட பணம் கேட்டா இருக்காது. நீ அந்த டைலாக பேசாத. அப்ப நம்ம காதல் பண காதலா? பணாதி காதல். அக்கா தண்ணி கேன் கேட்டா இல்லன்றாங்கக்கா. ஏய் நண்பா, நான் பாத்துக்கிறேன், டென்ஷன் ஆகுது. டப்பிங்கிட்ட பாத்துக்கலாம், விடுங்க. ஏய், யோ, எதையா டப்பிங்ல பாத்துப்ப? இத டப்பிங்ல பாத்துப்பியா? யாரு யோன்ற? முதலாளி, நான் யோ சொன்ன நீ தப்பா நினைக்காத. அந்த ஆள் டென்ஷன் ஆகி போனா மொத்த பணமும் போயிடும் பாத்து. சரி, நான் கரெக்டா பேசுறேன். அவர் கூட்டணும். என்னக்கா கூன்னு வரேன்ட்டு போறாங்க? ஏன்டா, என்னாச்சு? அக்கா உனக்கு வர அறிவு இல்லாம போகுதுக்கா. ஏய், இல்லக்கா 6:30 ஆகுதுன்னு சொன்னேன். ஐயோ, மணி 6:30. டேய், கிளம்பலாம்டா. என்னம்மா போற? மணி 6:30, நான் போறேன். ஏய், வாடா. அப்ப டைரக்டர் என்ன மட்டும் வச்சு எடுப்பாரு? இதெல்லாம் இப்ப கோச்சிக்கலாமா நண்பா? வா நண்பா. டெய்லி இதே தலைவலியா போச்சு. வா நண்பா. எங்க அந்த அம்மா? எந்தம்மா? எந்த அம்மாவா? பாத்தியா நண்பா, இப்படிதான் வெறுப்பேத்துறான் நண்பா. ஹீரோயின் எங்கன்னு கேக்குறாரு. 6 ஆயிடுச்சுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. 6 ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்களா? போகாம 10 டேக் வாங்கியிருந்தா டைம் முடிஞ்சது போனாங்க. இந்த அளவு வச்சு மாட்டேனா எப்படி எடுக்கிறது? நாளைக்கு தான் இதோட. என்ன போறாரு? முதலாளி, டைரக்டர் டென்ஷன்ல இருக்கிறாரு. நாளைக்கு பாத்துக்கலாம், வாங்க.